லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் சார் ஆதவ அர்ஜுன். இவங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகிகளா சார் இவங்க? எல்லாம் இவங்க என்ன வ.உ. சிதம்பரமுடைய வாரிசா? இல்லன்னா இவங்க எல்லாம் காமராஜருடைய வாரிசா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது கொள்ளை கூட்டத்தில இருந்து வந்தது. அதுகிட்ட எப்படி நீங்க நேர்மைய எதிர்பார்ப்பீங்க? எப்படி எதிர்பார்ப்பீங்க நீங்க அவங்கள? நிதியமைச்சர் யாரு? ரூ. 1400 கோடி ஊழல்னு சொல்லி அது மோசடின்னு சொல்லி அதுக்கு ரைட் எல்லாம் பண்ணி அதுல விஜயும் சேர்ந்து லிங்க் ஆனாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வரலாற கொஞ்சம் திருப்பி பாருங்க. அதுக்குள்ள இதெல்லாம் புதையலே இருக்கு. நேர்மைக்கு இந்த கும்பலுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்கள தான் கொண்டு போய் முக்கியமான போஸ்டிங்ல உட்கார வைக்கிறீங்க. அப்ப பின்புலத்துல யாரோ இருந்து இயக்குறாங்கல்ல. இந்த லயோலா காலேஜ் பாருங்க, ஜேசிடி பிரபாகர் லயோலா காலேஜ் தயாரிப்பு. இவரு ஜோசப் விஜய் லயோலா காலேஜ் ப்ராடக்ட். அங்க ஒண்ணும் படிச்சு முன்னேறல, அது வேற கதை. ஆனா அங்க தயாரிப்பு அங்க. அதுக்கு அடுத்து நீங்க இவரு உதயநிதி ஸ்டாலின் காலேஜுக்கு போவேன், கட் அடிச்சுட்டு கல்யாணம் மதில் சாடி குதிச்சு வந்துருன்னு பெருமையை பேசின ஆளு. இது லயோலா காலேஜ் ப்ராடக்ட். என்ன நடக்கும் அங்க? எங்களால தான் நீங்க ஆட்சி நடத்துங்கன்னு அவரே உதயநிதி ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களால தான் நாங்க போட்ட பிச்சையில தான் உங்க ஆட்சியே நடக்குது. ரைட்டு உண்மைதானே? ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயில்ல 3,90,00,000 90,00,000 நினைக்கிறேன். 4 கோடியே வச்சுடுங்க. அளவுக்கு மோசடி நடக்குது. மோசடி நடந்து போச்சு. அது அந்த இத அங்க உள்ள அதிகாரி கண்டுபிடிச்சு ஈஓவா எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர் கண்டுபிடிச்சு அறநிலையத்துறையில இருந்து அவரு கொஞ்சம் நேர்மையா அந்த கடவுளுக்கு பயந்து நடவடிக்கை எடுத்துட்டாரு. நடவடிக்கை எடுத்த உடனே இவங்க அத தூக்கி இழுத்து மூட வச்சுட்டாங்களே. இப்ப வந்த செய்தி இது. அதுல மாட்டுறது யாரு மாட்டுவா? திமுக காரன் தானே மாட்டுவான். அவன் தானே உப்ப தின்று வச்சிருக்கான். அந்த மோசடியில ஈடுபட்டது திமுக ஆட்சியில தானே. அப்ப அவன் தானே மாட்டுவான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க பாட்டுக்கு அத ஓகே பண்ணி விட வேண்டியது தானே. ஏன் அத ஓகே பண்ண மாட்டேங்கிறாரு? ஜோசப் விஜய் காப்பாத்தான்னு துடிக்கிறார்ல. செந்தில் பாலாஜி கேஸ பழையபடி அப்ரூவல் கேட்டிருக்காங்க. இன்னும் அனுமதி கொடுக்கலையே. ஏன் கொடுக்கல? தமிழக அரசு அனுமதி கொடுங்க, நாங்க மறுபடியும் விசாரணை நடத்த போறோம்னு கேட்கறாங்க. நீங்க உடனே அனுமதி கொடுத்துட்டு போலாமே. உங்களுக்கு கையில என்ன பிரச்சனை வரப்போகுது? செந்தில் பாலாஜிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது திமுக தானே. இன்னொன்னு அவர் தப்பு பண்ணது அதிமுக காலத்துல, ஆட்சி காலத்துல. இப்ப இருக்குது தான் திமுகவுல. ஆனா அது நடந்தது அதிமுக ஆட்சி காலத்துல. அதாவது வேலைக்கு பணம் வாங்கின கேஸ். போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தபோது அந்த வேலைக்கு பஸ் கண்டக்டர், டிரைவர், டெக்னீஷியன் இவங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசை வாங்கினது உண்மை. அதை கோர்ட்லயே ஒத்துக்கிட்டாரு. நான் அவங்களுக்கெல்லாம் காசை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப வாங்கினது உண்மை தானே. வாங்கினது உண்மை தானே. அப்போ நீ வாங்கினது தப்புங்கிறதுன்னு தண்டனை அதுக்கு. அப்ப அந்த கேஸ்ல நீ விசாரணை நடத்தி இன்னுமே அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே.